Cyclotron. Cyclotron is a device used to accelerate the charged particle to gain large kinetic energy. சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது மின் துகள்களை முடுக்கிவிட்டு அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவக்கூடிய கருவி தான் பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ஹை எனர்ஜி ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து உயர் ஆற்றல் முடுக்கிவிப்பான் அப்படின்னோட நம்ம அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இட் வாஸ் இன்வெர்டட் பை லாரன்ஸ் அண்டு லிவிங்ஸ்டன் இன் 1934 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து லாரன்ஸ் மற்றும் லிவிங்ஸ்டன் என்பதால் வந்து 1934 வந்து உருவாக்கப்பட்டது. பிரின்சிபல்: when a charged particle moves perpendicular to the magnetic field it extends magnetic Lorentz force. அது எந்த தத்துவ அடிப்படையாக செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, மின் துகள்கள் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக செல்லும்போது அது லாரன்ஸ் விசையை உணரும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் பார்த்தோம்னா சைக்ளோட்ரான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டமைப்பு. சிமெட்டிக்ஸ் டயக்ராம் ஷவுன் ஃபிகர். தி பார்ட்டிக்கல் ஆர் allowed to move in between two semicircular metal container called T's. அது சைக்ளோட்ரானுடைய திட்ட வரைபடம் வந்து படத்தில் காட்டப்பட்டதுன்னு சொல்கிறோம். ஆங்கில எழுத்தில் பார்த்தோன்னா டி வடிவத்தில் 2 அரைவட்ட உலோக கொள்கலனுக்கு நடுவே வந்து இந்த மின்துகள் வந்து செலுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரைவட்ட உலோக கொள்கலன் வந்து டி கிலோன்னு கூட நம்ம அழைக்கலாம். தேலோ டி ஷேப்டு ஆப்ஜெக்ட். இதை நம்ம டி ஷேப்பில் இருக்கனால அதை டி ஷேப்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். டீஸ் ஆர் என்க்ளோஸ்டு இன் என் எவாகரேட் சேம்பர் அண்டு இட் இஸ் கெப்ட் இன் a region with uniform magnetic field controlled by an electromagnet. இந்த டீக்கள் பார்த்தோம்னா வெற்றிட அறையினுள் பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இப்பகுதி முழுவதும் பார்த்தோம்னா மின் காந்தங்களினால் கட்டுப்படுத்தப்பட்ட சீரான காந்தப்புலத்தினால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு தி பிளேன் ஆஃப் தி டீஸ் சொல்லலாம். அது டீக்களின் தளத்துக்கு செங்குத்தாக காந்தப்புலத்தின் திசை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தி டூ டீஸ் ஆர் kept separated with a cap and the source S is placed at the center in the gap between T's. அது 2 டீக்களுக்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய இடைவெளி வந்து பிரித்து விட்ருக்குன்னு சொல்கிறோம். அந்த இடைவெளி தான் நடுவில் தான் நம்ம எந்த பார்ட்டிகளை முடுக்கணுமோ அந்த முடுக்கி வேண்டிய மின் துகள் வந்து உமிழக்கூடிய ஒரு மூலம் சோர்ஸ் வந்து இடத்துல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். வித் எஜெக்ட் தி பார்ட்டிக்கல் டு பி ஆக்சிலேட்டட். அதான் வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். டீஸ் ஆர் கனெக்டட் டு ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த உயர் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டு மூலம் ஒன்றும் இது வந்து இணைக்கப்பட்டிருக்குது. அந்த டீஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. 2 எண்ணையும் எடுத்துகிட்டு நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட்டிங் வோல்டேஜ் இருக்கக்கூடியது அது நமக்கு தேவையான பொட்டன்ஷியல் அதான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். சைக்ளோட்ரான் ஒர்க்கிங் வேலை செய்யும் விதம். Let us assume that the ions ejected from source S is positively charged. அது அயனி மூலம் நம்ம வச்ச அயனி மூலம் S வந்து நேர் மின்னோட்டம் கொண்ட அயனி ஒன்று வந்து உமிழ்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். as soon as ions is ejected it is accelerated towards a T which has negative potential at the time. அந்த அயனி வந்து உமிழப்பட்ட அதே நேரத்தில் எதிர் மின்னழுத்தம் கொண்ட டீனால் அந்த அயனி வந்து முடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். Since the magnetic field is normal to the plane of the T's, the ion move in a circular path. இங்கு டீக்களின் தளத்துக்கு செங்குத்தாக காந்தப்புலம் வந்து செயல்படுறதுனால அயனி வந்து வட்டப்பாதையை வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. After one semicircular path inside T1
தி அயான் ரீச் தி கேப் பிட்வீன் டீஸ். அதாவது D1, அதாவது T1 பார்த்தீங்கன்னா அரைவட்ட பாதையை வந்து அயனி வந்து நிறைவு செய்தவுடன் டீக்களுக்கு நடுவே உள்ள இடைவெளியை வந்து அடையும் அது அப்படின்னு சொல்கிறோம். அதேபோல் அட் தி டைம் தி polarities ஆஃப் தி T's ஆர் reversed so that the ion is now accelerated towards T2. அதாவது டி ஷேப் இருக்கக்கூடிய ரெண்டாவதுக்கு வந்து கிரேட்டர் வெலாசிட்டிலேருந்து மூவ் ஆகி போகுது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸு. அந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்னாவே ஒவ்வொரு ஆஃப் சைடுக்கும் வந்து தன் சைன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸ்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அடுத்து வந்து ஒரு மைனஸாக இருக்கும். அப்படியே மாறி மாறி போகுது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த T1இல் அரைவட்ட பாதை அயன் வந்து நிறைவு செய்தவுடன் டீக்களுக்கு நடுவே உள்ள இடைவெளியை வந்து அடையும். அந்நேரத்தில் டீக்களின் துருவம் போலாரிட்டி வந்து மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து the accelerated towards the T2 with greater velocity. அப்போ அயன் வந்து T2வை நோக்கி அதிக திசைவேகத்துடன் வந்து முடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி போகும்போது வந்து நம்ம ஒரு வட்டப்பாதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ D2வை வந்து நோக்கி அதிக திசைவேகத்துடன் முடுக்கப்படும். இதனால் அயனி வந்து ஒரு வட்டப்பாதை வந்து நிறைவு செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். For this circular motion, the centrifugal force on the charged particle Q is provided by Lorentz force. அப்போ மின் துகள்கள் Q வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ள தேவையான மைய நோக்கு விசை வந்து லாரன்ஸ் விசை வந்து கொடுக்குது. பை லாரன்ஸ் ஃபோர்ஸ், லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ mv²/r ஈக்குவல் டு QVBன்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய வி ஸ்கொயரில் ஒன்று வியும் அந்த வி கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு mv/r ஈக்குவல் டு QPன்னு கிடைக்கும். எனக்கு ஆர் மட்டும்தான் வேணும். அதே மாற்றும் போது ஆர் ஈக்குவல் டு mv/QB அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதில் எம்ங்கிறது கான்ஸ்டன்ட், கியூங்கிறது கான்ஸ்டன்ட், பிங்கிறது வந்து யூனிஃபார்மான இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அது மூணு கான்ஸ்டன்ட்டில் நம்ம ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து தி இன்க்ரீஸ் தி வெலாசிட்டி இன்க்ரீஸ் தி ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது திசைவேகத்தில் ஏற்படும் அதிகரிப்பை அறியலான்னு சொல்கிறோம். இவ்வாறு தொடர்ந்து நிகழும்போது மின்துகள் சுற்றும் சுருள் வட்டப்பாதையின் ஆரம் அதிகரித்து கொண்டே செல்லும். அதே போல் அந்த திசைவேகம் வந்து அதிகரிச்சுட்டே வந்து போகும். ஏன்னா இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் அண்ட் ஹென்ஸ் தி பார்ட்டிக்கல் மூவ் இன் ஏ ஸ்பைரல் பாத் ஆஃப் இன்க்ரீஸிங் ரேடியஸ் சொல்கிறோம். அதேபோல் இது சுற்றிக்கிட்டே போச்சு அப்படின்னா அந்த வட்டப்பாதை அதிகரித்து கொண்டு போச்சுன்னா மின்துகளானது ஒரு சுற்றும் சுருள் வட்டப்பாதையின் ஆரம் வந்து அதிகரித்து கொண்டு வந்து செல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒன்ஸ் இட் ரீச் நியர் தி எட்ஜ் அப்படி ஒவ்வொன்றும் வந்து அந்த மின்துகளானது டீக்களின் ஓரத்தை வந்து நெருங்கும் போது இட் இஸ் டேக்கன் அவுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் டிஃப்ளெக்டர் பிளேட் அண்டு அலோவ் டு ஹிட் தி டார்கெட் டி. அந்த ஓரத்தை நெருங்கும் போது விளக்க தகட்டின் உதவியுடன் அதனை வெளியேற்றி இலக்கின் மீது வந்து மோத செய்யலாம். நம்ம எங்கே மோத செய்யணும்? அந்த சார்ஜ்டு பார்ட்டிகள், அதாவது அந்த ஆக்சிலேட்டிங் பார்ட்டிகள், ஹை ஸ்பீடில் வரக்கூடிய அந்த ஆக்சிலேட்டிங் பார்ட்டிகள் வந்து எங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணுமோ அங்கே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இன் சைக்ளோட்ரான் த ஆப்ரேஷன் இஸ் தட் when the frequency f at which the positive ion they circulate the magnetic field must be equal to the constant frequency of the electrical accelerator. அதாவது சைக்ளோட்ரான் செயல்பாட்டின் மிக முக்கிய நிபந்தனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒத்திசைவு நிபந்தனை சொல்லலாம். இப்போ காந்தப்புலத்தில் சொல்லும் நேர்மின் அயனின் அதிர்வெண்ணானது மாறாத அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டு மூலத்தின் அதிர்வெண்ணுக்கு வந்து சமமாக இருக்கும்போது மட்டும்தான் பார்த்தோன்னா இந்த ஒத்திசைவு நிபந்தனை வந்து பூர்த்தி அடையுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு தெரியும் F equal to QB/2πm அப்படின்னு சொல்லி. அதேபோல் ஃபார் above equation we have force F acceleration QB/2πm அப்படின்னு சொல்லி எழுதலாம். அது மின்துகளின் அலைவு நேரம் கண்டுபிடிக்க அப்படின்னா நம்ம F அலையேற்றி equal to QB/2πm அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அதேபோல் நமக்கு டைம் பீரியட் ஆஃப் தி ஆக்சிலேஷன் இஸ் T equal to 2πm/QB. இதுதான் முன்னாடியே பார்த்தோம்.
அப்போ இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த T ஈக்குவல் டு 2πm/qb அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதான் வந்து டைம் பீரியட் ஆஃப் ஆக்சலேஷன் இஸ் T is equal to 2πm/qb அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இதான் வந்து மின்துடைய அலைவு நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் K is equal to 1/2 mv ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்கிறோம். மின்துறையின் இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு K is equal to 1/2 mv ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால் வந்து mv²/r ஈக்குவல் டு qvb அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணி ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுலேயே வந்து v மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா வியை மட்டும் வச்சுட்டு மீறி கொண்டு வந்தோம் என்ன கிடைக்குன்னா mv²/r ஈக்குவல் டு qvb அப்படின்னு கிடச்சிருக்குது. அதில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்து v மட்டும் வேணும் அதனால் அந்த v மட்டும் மாற்றி இந்த v² மட்டும் வேணும் அப்படிங்கும்போது இது அப்படியே அந்த கொண்டு போகிறோம். இப்போ கொண்டு போகும்போது என்ன ஆகும், நமக்கு அந்த ஈக்குவேஷன் அப்படியே அப்ளை பண்ணுன்னா ஸ்கொயர் என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் கொண்டு வரும்போது q² மாதிரி இருக்கும். அடுத்து v ஈக்குவல் டு qbr/m கிடச்சிருக்கும். அதே இதை ஸ்கொயர் பண்ணுறோம், நம்ம v² தான் வேணும் அப்படின்னா இங்கே வந்து v² தான் இருக்குது, ½ mv². நம்ம v வேல்யூ முடிச்சிட்டோம். இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துருக்குன்னா அப்படியே அந்த ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். 1/2 m v² தான் q² b² r²/m² இருக்கும். அந்த m² இங்கே மேலே இருக்கிற m1 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு k is equal to q² b² r²/2m அப்போ நமக்கு கிடைக்குது. லிமிட்டேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரானின் வரம்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், தி ஸ்பீட் ஆஃப் தி அயான்ஸ் இஸ் லிமிட்டெட். அயனின் வேகம் வந்து வரம்புக்கு உட்பட்டதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் கேனாட் பி ஆக்சிலேட்டட். எலக்ட்ரான் வந்து சைக்ளோட்ரானை பயன்படுத்தி முடுக்கி வைக்க முடியுமானா முடுக்கி வைக்க இயலாது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல் கேனாட் பி ஆக்சிலேட்டட். மின்னூட்டமற்ற மின்துகள் பார்த்தோன்னா முடுக்கி வைக்க இயலுமானா இல்லை. மின்னோட்டமற்ற துகள் வந்து முடுக்கி வைக்க வந்து சைக்ளோட்ரான் வந்து பயன்படுத்தப்படாது. இதெல்லாம் பார்த்தோன்னா சைக்ளோட்ரானில் லிமிட்டேஷன்.